நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் செய்தியாளர் நவசக்தி நம்மோடு இருக்கார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் நவசக்தி. வணக்கம்ண்ணா. ஓபிஎஸ் அவர்கள் திடீர்னு பார்த்தா திமுகவில் இணைஞ்சிட்டாரு. இல்லை, நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? அதை ரொம்ப நாளுக்கு முன்னாடி எதிர்பார்த்தோம். பட் ரொம்ப லேட்டாக வந்து சேர்ந்துருக்கிறாருன்னு எனக்கு ஒரு தோணுது. இல்லை, எல்லாருக்குமே என்னென்னா இங்கே எல்லாமே எதிர்பார்ப்பு தான் நடக்குது. இப்போ சமீபத்தில் இந்த 2026 தேர்தல் ஆரம்பித்த நாள்லேருந்து எல்லோரும் தேர்தல் கொண்டாட்டமாக, தேர்தல் திருவிழா மாதிரி மக்கள்லாம் எதிர்பார்த்தோம். வழக்கமாக இவங்களும் சண்டை போடுவாங்க, வழக்கமாக இந்த கட்சி இது இருக்கும். ஆனால் இந்த 2026 தேர்தலுக்கான ஆரம்பித்த உடனே இந்த 2 மாதமாகவே இவங்கெல்லாம் இவங்களோட போவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பயங்கர ட்விஸ்ட்டு. தேமுதிக கனடாலாம் திமுகவில் போயிட்டாங்கன்றாங்க. பாமக வந்து மறுபடியும் அங்கே அதிமுகவில் கூட்டணி போயிட்டாங்க. என்டிஏ கூட்டணியில் வந்து டிடிவி தினகரன் இறந்துட்டார் அதிமுக கூட்டணியில். என்னடா இது கூட்டணி யார் எங்கே போகிறானே தெரில. இவங்கெல்லாம் இங்கே போவாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க கூட அங்கே போயிட்டாங்க. ரெண்டாவது, இவரெல்லாம் பயங்கர கோபக்கார ஆளாச்சு, இவர் பயங்கர ரோசமான ஆளாச்சு, இவரோட எதிரியே அதுதானே அப்படின்னு சொல்லும்போது படார்னு பார்த்தா அறிவாலயத்தில் போய் சரண்டர் ஆகிட்டாரு. இப்போ என்ன சொல்லுவாங்க, ஐயோ என்ன ரோசமா இவருக்கா, சூடாது சொரணையாவது ரோசமாவது அது ஒரு டைலாக் வச்சுருப்பாங்கல்ல, அரசியலை எல்லாம் சகசங்க, எது வெக்கம் மானம் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறத கூட அந்த லிஸ்ட்டை சேர்த்துருவாங்க போல். அந்த மாதிரி இன்னைக்கு நேர் எதிரியாக இருந்தவர் வந்து ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இப்போ 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட ஒரு அமைச்சரோ, ஒரு எம்எல்ஏவோ, ஒரு மாவட்ட செயலாளரோ கட்சியில் ஏதோ நம்ம பிடிக்காம போனால் அது ஒன்றும் தெரியாது. அது அவங்களுக்கு மனசும் ஏற்றுக்கிறோம். அவங்களே மாற்று கட்சியில் போய் இருந்துக்கிட்டு என்ன மாதிரியான மனநிலை இருக்கிறாங்க, நமக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல, மரியாதை கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுறதை நம்ம பார்த்துருக்கோம். அந்த கட்சியில் இருக்கும்போது நல்ல ஒரு மாநில பொறுப்பில் இருந்தாங்க, அங்கே போய் எனக்கு வந்து என்ன மதிக்கிறது இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் அப்படின்றாங்க. ஆனால் ஒரு முதலமைச்சராக இருந்தவர், ஒரு கட்சியுடைய மிகப்பெரிய கட்சியுடைய எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர். உச்சபட்ச இதுதான் பொறுப்பு, அவர்தான் உச்சபட்ச பொறுப்பு. இன்னைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து தவிர்க்க முடியாத காலத்தினால வேறு கட்சியில் போய் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து இன்றைக்கி திமுகவில் போய் சரணாகதி அடைஞ்சிருக்காரு. வேறு வழி இல்லை. வேறு என்ன, எப்படி நம்ம சொல்கிறது? வேறு அவருக்கு இதை விட வேறு வழியே இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. இதுதான் அவருக்கு ஒரே சாய்ஸ் போல் அப்படின்னு அவரே நினச்சிக்கிட்டாரு. தன்னோட பல்ஸ் இவ்வளோ தான், நமக்கு இவ்வளோ தான் முடியும், நம்மக்கிட்ட எந்த பக்கப்படம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார். சாகிற வரைக்கும் அரசியல்வாதியாக இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்காரா? சாகிற வரைக்கும் அரசியல்வாதியாக இருக்கணும். ஆனால் வேட்டிலாம் இப்போ புது வேட்டி மாற்றணுமே. இப்போ எப்படியும் ஐயா ஓபிஎஸ் வந்து எப்படி ஒரு 100-150 வேட்டி வச்சிருக்க மாட்டார். ஏடிஎம்கே வேஷ்டி எல்லாம் காஸ்ட்லியாக வேறு வேஷ்டி வச்சுருப்பார். தன்னோட ஆதரவாளருக்கும் வேஷ்டி கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ அவரும் கூட கூட்டிகிட்டு வர வேண்டியிருக்கும். தன்னுடைய நண்பர்கள் ஒரு 100 பேராச்சும் கூட வருவாங்க ஏரியாவில் இருந்து. வேட்டி வீணாக போச்சே. இப்போ புதுசாக வேட்டி ஒரு இங்கேருந்து போகும்போது அந்த வீடியோ பார்த்தேன். மஞ்சள் கலர் சால்வையை தூக்கி ஐயா மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் போடுறாரு. பதிலுக்கு அவர் ஒரு வெள்ளை துண்டு வேஷ்டி, டிஎம்கே வேஷ்டியை போட்டு கட்டிங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நீ வேஷ்டி இல்லை. போகும்போது அவர் என்ன வேஷ்டி கட்டிட்டு போனார்ன்றது நம்ம தெரியல. ஒரு கரை இல்லாத வேஷ்டி தான் கட்டிட்டு போயிருப்பாரு. ஆனால் அது எப்படி மனசு வரும்னு தான் தெரியல. ஒரு சின்ன கலர் தாங்கன்றீங்களா? ஒரே ஒரு கலர் தானேங்க. அவங்க இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும்ல, ஜெயலலிதா ஆன்மா இப்போ ஏற்றுக்குமா அவரை? இப்போ எல்லாருமே இங்கே ஆன்மா வச்சு இப்போ 2-3 வாரமே போயிட்டுருக்கு. இவர் ஆன்மா அவரை ஏற்றுக்கிறோமா, அவர் ஆன்மா ஏற்றுக்கிறோமான்னு. இவர் போய் வந்து தர்ம யுத்தம் நடத்தினார். நான் எம்ஜிஆர் அவர்களையும் அம்மா அவர்களையும் பேரன்பு கொண்டு நேசிக்கிறேன், இந்த கட்சியை நேசிக்கிறேன், இந்த கட்சியை கட்டி காப்பேன் அப்படின்னு சொல்லிலாம் உறுதிமொழி எடுத்தார். இந்த கட்சியோட கொள்கையே திமுகவை அழிக்கிறது, எதிர்க்கிறது. அப்போ இவ்வளோ நாளாக பண்ணதெல்லாம் நடிப்பா இல்லை இப்போ பண்ணுறத உண்மையா? மனசளவில் அவர் வந்து உண்மையிலேயே அதிமுக தொண்டனாக வாழ்ந்தாரா? இன்றைக்கி அதிமுக அழிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு கட்சியில் போய் சரணாகதி அடைகிறாரு மகனை கூட்டிகிட்டு போய் அப்படின்னா அதனுடைய தேவை என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ தேவைன்னு ஒன்று இருக்குது. இந்த ஒரு கட்சி மாதிரி எல்லாருக்குமே அங்கே போனால் எனக்கு ஒரு எம்பி பதவி கிடைக்கும், அங்கே போனால் எனக்கு ஒரு எம்எல்ஏ பதவி கிடைக்கும், இங்கே நான் மாவட்ட செயலாளராக இருக்கேன், அங்கே நான் ஒரு மாநில செயலாளராக இருப்பேன் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் போகிறாரு. இவர் என்ன எதிர்பார்ப்பில் போயிருப்பார் நம்ம நினைக்கிறது? இல்லை, அவர் சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக ஒரு கட்சி வேணும், பின்புலம் நமக்கு வேணுன்றது அப்படி நினச்சிருந்தா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒன்று புத்திசாலித்தனமான முடிவு எடுப்பார் நான் எதிர்பார்த்தேன். இவர் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இவரும் கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். இப்போ உங்களுக்கு பிடிக்கல, ஏன்னா எனக்கு வந்து என் கட்சியில் மரியாதை இல்லைங்க, என்னை வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க, எனக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிடிக்கலைங்க அப்படின்னாரு. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? உங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. நீங்கள் 3 முறை முதலமைச்சராக அம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர். உங்களுக்கு அந்த அங்கீகாரம் இருக்கும்போது கட்சியில் ஒரு மூத்த உறுப்பினர், நீங்கள் ஒரு மூத்த நிர்வாகி, ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர், நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? உங்களுக்கு அந்த ஒரு தகுதி இருக்குது அப்படின்னா நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே. ஏன் கட்சி ஆரம்பிக்கல? கட்சி ஆரம்பித்து நிறைய பேர் படுகொலையில் விழுந்துருக்காங்கல்ல. இப்போ திமுக எதுக்கு சொல்லி கட்சி ஆரம்பிச்சாரு கமலஹாசன், மறுபடியும் அங்கேயே சென்றாரு. கமலஹாசனை ஃபாலோ பண்ணுறாரா? இல்லை எடப்பாடியை திட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். முன்னாடி வடிவேல் வச்சுருந்தாங்கல்ல, அப்போ அது மாதிரி வந்து வடிவேல் மாதிரி இப்போ ஓபிஎஸ்ஸை திமுக செலக்ட் பண்ணியிருக்காங்க.
இல்லை இப்போ திட்டுறதுன்னா இப்போ அதாவது எப்படின்னா அதிமுகவை திட்டுறதுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை திட்டுறதுக்கு மட்டுமே ஓபிஎஸ் வந்து சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மட்டுமே இவர் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இவர் பையனுக்கு வருங்காலம் ஒன்றும் இல்லைப்பா, அதுவும் சேர்ந்துருக்கு. பையனுக்கு வருங்காலம் இருக்கு. இப்போ இவருடைய வருங்காலம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை திட்டி திமுகவுக்கு அதன் மூலியமா தன்னுடைய ஆதரவை காட்டி பையனுக்கு அதன் மூலியமா ஒரு அரசியல் ஆதாயத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். இப்போ நீங்கள் முழுக்க முழுக்க உங்கள் மேலே வந்து உங்களை ஓரம் கட்டிட்டாங்க, கட்சியில் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கல, உங்களை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கன்றதுனால அந்த கோபத்தில் நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கணும்னு நீங்கள் திமுகவுக்கு போகிறீங்கன்னா, அவ்வளவு ரோஷம் அவ்வளவு கோபம் இருந்திருந்தா நீங்கள் வந்து அதை விட அதிகமான கோபம் நீங்கள் நேசித்த தலைவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுக மீதில் இருந்திருக்கணும். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஈகோ பிரச்சனை அப்படின்னா இன்னும் சுற்றி வளைச்சி பேசாமல் நேரடியாக சொல்லணும், உங்களுக்கு ஈகோ தான் பிரச்சனை, நான் பழி வாங்கணும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னா நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு பதிலாக திமுகவுக்குள்ளே நீங்கள் அதிக ரிவெஞ்ச் எடுத்துருக்கணும். நீங்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே, அல்லது நீங்கள் உடன்பாடு கேட்டு போய் நீங்கள் பாஜக என்டிஏ கூட்டணியிலாவது போய் இணைஞ்சிருக்கலாமே, ஏன் இணையலை? அவங்க தான் சேர்க்கல போல. வேலை சேர்க்கலையா? ஏன்னா எங்கே பார்த்தாலும் ட்ரை பண்ணாரு, அமித்ஷா மீட் பண்ணாரு, எல்லாரும் மீட் பண்ணாரு, எல்லாரும் மீட் பண்ணியும் எல்லாரும் நடக்கலாம். என்ன அர்த்தம்? எல்லாம் மேலனா அப்போ இவருக்கு வந்து பக்கபலமாக பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்றத அவங்க ஸ்மெல் பண்ணிட்டாங்க. முன்னாடி வந்து அதிமுக இரு பிரிவினுகளாக உள்ளக்கு இரட்டை தலைமையாக இருக்கும்போது 2 குரூப்பாக இருந்தாங்க. இன்னைக்கு ஒற்றை தலைமை வந்ததுக்கப்புறம் ஒரே குழுவாக இணைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு அதிமுக அப்படின்றது ஒற்றை தலைமைக்கில் தான் இருக்குது. இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் கூட இருந்த ஆதரவாளர்னு சொல்லிக்கிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஆனால் அவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து ஆதரவாளர்கள் இல்லை அவர் பக்கம். அவருடைய நண்பர்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க வந்து அதிமுகவுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ பாஜக என்ன பார்த்துருப்பாங்க அப்படின்னு நம்மளால நினைக்க தோணுது அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் கூட இருந்த கூட்டம் வந்து அதிமுகவோட தொண்டர்கள் தான். ஆனால் அவங்க அதிமுக கட்சி எங்கே இருக்கோ அங்கே தான் போகணும்னு போயிட்டாங்க. இவர்கிட்ட ஒன்றும் இல்லை, இவர் சும்மா தான் இருக்காரு, வெறும் ஆளாக தான் இருக்காரு, டம்மி பீஸாக தான் இருக்காரு. அதனால இவர் நமக்கு வேஸ்ட்டு தான். இதே நீங்கள் டிடிவி தினகரன் அவர்கள் எடுத்துக்கோங்க, அவர் உஷாராக கட்சி ஆரம்பித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கொண்டு போயிட்டார். கட்சி பெரிய கட்சியா சின்ன கட்சியான்றதை நம்ம பார்க்க தேவையில்லை. ஆனால் நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன், அந்த கட்சிக்கு நான் தான் தலைவர். அந்த கட்சியே நான் இவருக்கு தேசிய கட்சியோட நான் கூட்டணியில் இணைக்கிறேன், நான் ஆதரவு தெரிவித்தாதான் இன்றைக்கி வந்து கூட்டணிக்கு வந்து வலு சேர்க்கும் அப்படின்ற நிலைமையை உருவாக்கியிருக்காருல்ல. இன்றைக்கி அவர் முதலமைச்சராக இருந்தாரா, இல்லை கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருந்தாரா? ஒன்றும் கிடையாது. நீங்கள் அவரை விட கூடுதலாக இருந்தவர் தானே ஓபிஎஸ் அவர்கள். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஏன் அது தோணலை, உங்களுக்கு ஏன் தகுதி இல்லை? இவருக்கு தெரிஞ்சிருக்காதா தினகரன் வந்து கட்சி ஆரம்பித்து என்ன பாடுபட்டார்? இப்போ அவங்க கூட இருக்கிறவங்க யாருமே இல்லை, தனியால் நிற்கிறாப்புல. அந்த மாதிரி விஷயத்தை நம்மளும் ரிஸ்க் எடுக்கணுமா, இதை வச்சுக்கிற காசுலாம் செலவு பண்ணணுமான்ற எண்ணம் வந்துருக்குலாம் இருக்குது. இதை வேணால் நீங்கள் ரெண்டாவது சொன்னதை வேணால் ஏற்றுக்கலாம். வச்சுக்கிற காசுலாம் செலவு பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சு சிக்கனமாக சீடோடும் சிக்கனமாகவே இருக்கிறாருன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி அவர் வந்து கஷ்டப்படல, டிடிவி தினகரன் வந்து கஷ்டப்படல, மரியாதையோடு இருக்கார்ல. இப்போ அவருக்கும் இதே ப்ராப்ளம் தான், சேம் ப்ராப்ளம். உன்னையும் துரத்திட்டாங்களா வீட்டு விட்டு, என்னையும் துரத்திட்டாங்க, ஆமாம் உனக்கு எதிரியாரு அவன் தான் அப்படின்னு, உனக்கு இவன் தான் அப்படின்ற மாதிரி எதிரி ஒன்று தான். இப்போ அவர் என்ன பண்ணார், நான் நேரடியாக நான் போகலங்க, அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டலன்ற மாதிரி ஊரில் பழமொழி சொல்லுவாங்கல்ல. இப்போ டிடிவி தினகரன் அவர்களுக்கு எதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எதிர்த்தார், அவர் நேருக்கு பிடிக்காது தான். ஆனால் பாஜக என்ன பண்ணாங்க, லாவகமாக சூசகமாக வந்து கூட்டணிக்கு அவங்களுடைய திறமையால் கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு 2 பேரும் இவர் வாயாலே சொல்ல வச்சிட்டாங்கல்ல, அண்ணன் எடப்பாடி அவர்கள்னு டிடி வாயால சொல்ல வச்சிட்டாங்க. என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசுனீங்க, என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசுனீங்க, என்னென்ன பேச்சாடா பேசுன, டேய் கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன அப்படின்ற மாதிரி அவ்வளோ பேச்சு பேசிக்கிட்டாங்க மாறி மாறி. ஆனால் இன்னைக்கு அவரே வந்துட்டு அண்ணன் எடப்பாடின்னு சொல்லிட்டு மாட்டீங்கன்னு சாவலாம்பா அவங்க கூட சேர்றதுக்கு, இப்போ சாக வேண்டியது அப்படின்னாங்க. இப்போ சொல்ல முடியாது. இப்போ இதே முடிவை வந்து இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் எடுத்திருந்தாலும் கூட கட்சி ஆரம்பித்து உங்களுடைய செல்வாக்கை காட்டுங்க, டிடிவி தினகரன் மாதிரி நீங்கள் ஒரு பொதுக்கூட்டம் போடுங்க, மீட்டிங் போடுங்க, ஒரு மாநாடு ஏதோ சின்ன மாநாடு ஏதாவது நடத்துங்க, நடத்தி காமிச்சு கட்சியை வலுப்படுத்துங்க. ஒரு 20 மாவட்ட செயலர் போட மாட்டீங்களா? ஒரு 20 மாவட்ட செயலர் போட்டு அட்லீஸ்ட் உங்களுக்கு செல்வாக்குன்னு சொல்கிற ஒரு தென் மாவட்டத்திலேயாச்சும் உங்கள் வெயிட்டை காட்டுங்களேன். இருக்காங்களா முன்னாடி அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான். ஒரு காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் வந்து பெரும்பான்மையாக அதிமுகவில் இருந்தாங்கன்றதை நம்ம யாராலையும் மறுக்க முடியாது. இன்றைக்கி அதெல்லாம் மாறி வந்து இப்போ அனைத்து சமுதாய மக்களும் இந்த அதிமுகவில் பல தொண்டர்கள் வந்து மறுபடியும் பழையபடிக்க திரும்பியிருக்காங்க. இப்போ அந்த தொண்டர்கள் எல்லாம் வந்து இனப்பாசத்தோடு சமுதாய பாசத்தோடு ஓபிஎஸ் அவர்களோடு இணைந்திருக்கலாம் ஒரு காலத்தில். அது பதவிக்காக தான். இன்றைக்கி அதே சமூகத்தை சேர்ந்த ஓபிஎஸ் அவருடைய சமூகத்தை சேர்ந்த மக்களே இன்றைக்கி வந்து அதிமுகவில் தான் இருக்காங்க. ஓபிஎஸ் பின்னால் யார் நிற்கல, என்ன அவருக்கு தெரியுது, அவங்க தனி ஒருவன். இப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனி ஒருவன் கிடையாது, மகனோடு சேர்ந்து நண்பர்கள் 4 பேரோட சேர்ந்து நானும் 4 பேரும் அப்படின்ற மாதிரி ஒரு குழு. நானும் ரவுடி தான். ஆமாம், நானும் 4 பேரும். இந்த ஒரு பழமொழி ஒன்று உண்டு, 4 பேரும் நல்லா இருந்த ஊரும் அப்படின்ற மாதிரி. இந்த 4 பேரும் நாங்கள் டீமு அப்படின்ற மாதிரி இப்போ திமுகவில் போயிட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு இன்னொரு சந்தேகம் வந்துருச்சு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வேஷ்டி மாற்றிடுவார், ஓகே, சட்ட பாக்கெட்டில் ஃபோட்டோ வைக்கணுமே, யார் ஃபோட்டோ வைப்பார் அப்படின்னு ஒரு சந்தேகம். எம்ஜிஆர் அவருடைய ஃபோட்டோ வைப்பாரா, இல்லை ஜெயலலிதா அவருடைய ஃபோட்டோ வைப்பாரா, இல்லை ஸ்டாலின் அவருடைய ஃபோட்டோ வைப்பாரா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது?
செங்கோட்டையனாவது சேரும்போது ஜெயலலிதாவோட ஃபோட்டோ பாக்கெட்டில் வச்சுன்னு போனார். அது ஒரு விசுவாசத்தின் அடிப்படை. இவர் விசுவாசம்னா என்னன்னு தெரியுமா? கேட்பாங்கல்ல. உடம்புல உண்மையிலேயே அதிமுக ரத்தம் ஓடுச்சுன்னா, உனக்கு சூடு சொரணை வெக்கமானம் இருந்துச்சுன்னா நம்ம எதிரிக்கிட்ட போவியா அப்படின்னு அதிமுக தொண்டை கேட்பானா கேட்க மாட்டானா? கேட்பான்ல. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து புகைப்படத்தை வந்து வச்சுட்டு போனார், ஜெயலலிதா அவருடைய புகைப்படத்தை. அதுக்கு ஒரு விளக்கமும் சொன்னார் பிரஸ் மீட்டில். என்னன்னா, இங்கே வந்து ஜாதி மத பேதம் இல்லாத ஒரு கட்சி தலைவர், இந்த பாகுபாடெலாம் கிடையாது, இங்கே யார் போட்டால் வேணால் யார் வேணால் வச்சுக்கலான்ட்டு நாள் அவரே சமாதானப்படுத்திக்கிட்டு நம்மளை எதுவும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு வேற ஒரு டைலாக் சொல்லிக்கிட்டார். இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய ஃபோட்டோ இருக்குது. நீங்கள் அதையில ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதை பெரிதும் மதிக்கக்கூடிய உங்களுடைய எம்ஜிஆர் அவர்களை மாநாட்டில் இப்போ கொள்கை தலைவரை அறிவிக்கும் போதெல்லாம் எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படம் விஜய் அவர்களுக்கு கண்ணு தெரியல. இப்போ அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கூட்டங்களை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவருடைய புகைப்படம் இருக்குது. அவருடைய புகைப்படத்தை விஜய் வச்சுக்கிறாரு, எம்ஜிஆர் வச்சுக்கிறாரு. ஆனால் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி வந்து ஊழல் செத்திம்பாரு. இதுதான் அவங்களுடைய கொள்கை. கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றுறாப்புல அந்த அரசியல் அறிவு வந்துட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றிட்டு இருக்கு. அதான் எப்படின்னா, இப்போ இந்த இவங்கெல்லாம் போய் இப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கும் அதே ஃபீலிங் தான், சேம் ஃபீலிங் மாதிரி. இங்கே மரியாதை இல்லை, ஒருங்கிணைக்கிறேன்டாரு, டைம்லாம் கொடுத்தாரு. உங்களுக்கு வந்து 2 நாள் டைம், அதுக்குள்ளே இல்லைன்னா நான் அந்த ஒருங்கிணைக்கிற வேலையை பார்ப்பேன்னாரு. கிளம்பி போப்பா நீட்டாங்களா? கிளம்பி போயிட்டே இருப்பா அப்படின்ட்டாங்க. விறுவிறு நேரம் போயிட்டு அங்கே போய் விசில் அடிச்சாங்க மூஞ்சியோட சேர்ந்துட்டாப்புல. சரி, இவர் போய் அங்கே உள்ளவர்களாம் போய் திருத்துவார். அதை இவர், நான் கூட நினச்சேன் ஒரு 7-8 முறை எம்எல்ஏ இருந்திருக்காருன்றாங்க, ஒரு 9 முறை எம்எல்ஏ இருந்திருப்பார் போல. இவர் போனார்னா ஒரு பழம்பெரும் அரசியல்வாதி. இவர் போனார்னா பூத் கமிட்டியில் அமைச்சிருவார். ஒன்றிய நகர வாரியாக கிளைக்கழக வாரியாக பிரித்து கொடுத்தால் தனித்தனியாக வேலை செஞ்சு விஜய்க்கு ஒரு பெரிய ஆலோசகராக ஆயிடுவார்னு பார்த்தேன். ஆனால் இவர் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கூட்டத்தை அட்டன் பண்ணோன்னா அங்கே வந்து பார்க்குறாரு, ஒரு மேடையில் பேசுகிறாரு. டிவிக்கே போனோன்னே எனக்கு என்ன மரியாதைன்றீங்க? ஒரு பெரிய அளவில் பதவியை கொடுத்து ஆலோசனை வச்சு விஜய் கூட டெய்லி பேசிட்டு இருக்காரு போல நான் நினச்சேன். அடுத்த பாயிண்ட் தான் இங்கே ஹைலைட்டு. அதிமுகவில் இருக்கும்போது ஒருத்தன் கூட வந்துட்டு வாங்க தலைவர் அப்படின்னு சொல்லுவான். அங்கே போனால் எல்லாரும் ப்ரோ வாங்க ப்ரோ செல்ஃபி எடுக்கலான்றான். ஒருத்தன் வந்து கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுக்க வரான், ஒருத்தன் செல்ஃபி எடுக்கலான்றான். இவரை சினிமா முகத்துக்குள்ளே அவங்க எழுதிட்டாங்க. அனில் பாய்ஸ்லாம் சேர்ந்து, அந்த அனில் குஞ்சுகள்லாம் சேர்ந்து இவரை போய் அவங்கள திருத்துவார்னு பார்த்தா அவங்க எல்லாம் சேர்ந்து இவரை பெரிய அணிலாம் மாற்றி விட்டாங்க. இப்போ இவர் வந்து முழுக்க இப்போ யாராவது டிவியில் இருக்கிற பசங்க யாராவது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்னா வாங்க அப்படின்னா, ப்ரோ வாங்க ஷார்ட் ஃபிலிம் ஒன்று நடிங்க, நீங்கள் தான் ஹீரோன்னா போதும் அப்படி விட்டுட்டு போய் முதல் ஆளாக ஐயா செங்கோட்டையன் போயிடுவாப்புல. அந்தளவுக்கு அவர் வந்து சினிமாட்டிக்காக மாற்றிட்டாங்க. இப்போ எந்த அளவுக்கு ஒரு பழம்பெரு அரசியல்வாதி சொன்னமோ இப்போ அந்தளவுக்கு சினிமாட்டிக் ஆகிட்டாங்க. இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து எனக்கு திமுகவில் வந்து எனக்கு எம்பி பதவி வேணும் என் பையனுக்கு, என்னுடைய நீங்கள் சொன்ன மாதிரி சேமித்து வச்சிருக்கக்கூடிய சில சிறு பணத்துக்கு வந்து ஒரு 25,000 கோடின்னு சொல்கிறாங்க, ஒரு பாதுகாப்பு வேணும். ஐயா ஓபிஎஸ் இப்படி கூட நினச்சிருக்கலாம். எதை சொன்ன மாதிரி நீங்கள் கூட சொன்னீங்க, ஏதாவது சின்ன சின்ன அமௌண்ட் ஏதாவது சேமித்து வச்சிருப்பாரு. சுருக்கு பையில் இருக்கிற அமௌண்ட்டை கொஞ்சம் சிக்கனமாக பாதுகாத்ததை கொஞ்சம் பாதுகாக்கிறதுக்காக கூட திமுகவில் நம்ம தஞ்சம் பூந்துக்கலாம். அப்படி அவர் தஞ்சம் பூந்துருந்தாலும் திமுக நிரந்தரம் இல்லைன்றதும் அவருக்கு கண்டுபிடிச்சிருப்பாரு நேரம். ஏன்னா இன்றைக்கி பாஜக சும்மா இருக்க மாட்டாங்க, அதிமுகவும் வரக்கூடிய தேர்தலில் சும்மா இருக்க மாட்டாங்க. நிச்சயம் இறங்கி வேலை செஞ்சு ஆட்சி மாற்றம் உறுதின்ற மாதிரி கிட்டத்தட்ட 90% மேலே வாய்ப்பு இன்றைக்கி உள்ள கல நிலவரப்படி நம்ம பார்த்துட்ருக்கோம். நாளைக்கு என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியாது. இன்றைக்கி உள்ள கூட்டணிப்படி வந்து அதிமுக வந்து முன்னால் ஓடிட்டு இருக்கு குதிரை, இது பின்னால் ஓடுமா? ஏன்னா ஒரு பக்கம் காங்கிரஸ் ஒரு பக்கம் தொத்திக்கிட்டு லவ் டார்ச்சல் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீ 30 தரியா 35 தரியான்னு. இப்போ திமுக என்னென்னா, நமக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களாம் நமக்கு பலம் தானே. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் அவரே வராரா கட்சிக்கு, வரட்டும், அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ ஒட்டுமொத்த அதிமுக தொண்டு வந்துருவாங்கல்ல அப்படின்னு அவர் நினச்சிருப்பார். பின்ன அவர் வந்துட்டாருன்னா தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 மாவட்ட செயலாளருக்கு மேலே அவர் கையில் தான் இருக்காங்க அப்படின்னு ஐயா மு க ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. உசுப்பேத்தி வச்சிருக்காங்க. இப்போ எப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் அவர் சார்ந்த சமூகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் ஒரு 10க்கும் மேற்பட்ட நபர்கள் தென் மாவட்டத்தில் மட்டும் இருக்காங்க. தலைவரே, நம்ம இந்த தடவை இறங்கி அடித்தோம்னா ஏடிஎம்கே காலி பண்ணிடலாம் தலைவர் அப்படின்ட்டு. ஆக அப்போ அப்படியே அவரை வர சொல்லிடுங்க, அவர் என்ன கேட்குறாரு செஞ்சுருவோம்னு இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கமிட்மெண்ட்டை போட்டு பயணிப்பாங்க. ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், ஆக நம்ம எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி தான் போகும். ஏன்னா தென் மாவட்டங்களில் இன்றைக்கி முக்குளத்தூர் சமுதாய மக்கள் வந்து அதிமுகவில் தான் பயணிக்கிறாங்க, பெரும்பான்மையான மக்கள். இவருடைய நண்பர்கள் ஒரு சிலர் வந்து டிடிவி தினகரன் கூட பயணிக்கிறாங்க, டிடிவி தினகரன் அவர் கூட பயணிக்கிறாங்க. முழுக்க அதிமுகவில் எந்த அளவுக்கு அந்த சமுதாய மக்கள் வந்து தென் மாவட்டத்தில் அதிகமாக பெரும்பான்மையாக வாக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த மக்கள் இருந்தாங்களோ, இன்றைக்கி அந்த மக்கள் எல்லாமே டிடிவி தினகரன் கூட தான் இருக்காங்க. அப்போ டிடிவி தினகரன் கூட இருக்கக்கூடிய கூட்டணி வந்து நமக்கு இங்கே தான் இருக்குது. ஆப்வியஸாக அது அதிமுக தான். ஆப்வியஸாக அது வந்து அதிமுகவுக்கு தான் போகும், என்டிஏ கூட்டணிக்கு தான் போகும். எந்த தைரியத்தில் இவர் வந்து கூட்டணி சேர்க்குறாரு? அப்போ இவருக்கு என்ன ஆதாயம் இருக்குது? இப்போ திமுக வந்து கூட்டணி சேர்க்குறாங்க அப்படின்னா என்ன எதிர்பார்ப்பில் இருப்பாங்க, இவங்களுக்குள்ள என்ன கமிட்மெண்ட் அப்படின்றது ஓரிரு நாட்களில் வெளியில் வரும். ஆனால் நிச்சயமாக வெளிவராமல் போகாது. இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அதிமுகவினர் பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் வந்து காலங்காலமாகவே திமுகவுக்கு தான் விசுவாசியாக இருந்தார்.
10 வருஷங்களுக்கு மேலாச்சுங்க அவர் போய் 15 வருஷமாவே அவர் வந்து திமுகவோட விசுவாசி தான். அவர் எப்பயுமே பிளாக் ஷிப் மாதிரி தான், அப்படியே ஸ்லீப்பர் செல் மாதிரி தான் இருப்பார், கருப்பாடாக தான் இருப்பாப்புல. இங்கே நடக்கிறதெல்லாம் இங்கே போய் சொல்லுவார். இதே கடந்த முறை வந்து தேர்தலில் எம்பி தேர்தலில் அவருடைய பையனை ரவீந்திரநாத்தை ஜெயிக்க வைக்கிறாரு. அங்கே அதிமுக சார்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு இடைத்தேர்தலுக்கு போட்டி போட்ட வேட்பாளர் தோல்வியை தழுவுறாங்க. அது எப்படிங்க அதிமுக கட்சிக்காரன் எம்பி எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க வைக்கிறான், இதுக்கு மட்டும் எப்படிங்க போகும் அப்படின்னு. அப்போ அது ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. அப்போ அவருக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்குமோ, லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு. இப்போ இவருடைய சொந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த சொந்த தொகுதி மக்களே இது வரைக்கும் காலங்காலமாக உங்களுடைய செல்வாக்குன்னு சொல்கிறீங்க. அந்த செல்வாக்கு எல்லாமே இரட்டை இலை சின்னத்தை தான் நம்பியிருக்கு. இப்போ இரட்டை இலை சின்னத்துக்கு தான் அவங்களாம் ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் திடீர்னு இப்போ எந்த சின்னத்தில் ஓட்டு கேட்பீங்க? ஐயா எனக்கு தனி சின்னம், இப்போ கட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பானை சின்னம் இது ஏதோ சின்ன மாதிரி உங்களுக்கு தனி சின்னம் கொடுத்து ஏதோ நிற்கணும்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் திமுகவில் இணைஞ்சிட்டீங்க, அப்போ உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போடுவாரா, இல்லை ஆதரவு மட்டும் தெரிவிச்சுட்டு இருப்பாரா? இணைஞ்சிட்டாருன்னா போட்டி போட்டு தான் ஆகணும். அப்போ எதிர்த்து தான் பார்க்கணும். இப்போ ரெட்டையிலேயே எதிர்ப்பார். ஆமாம், ரெட்டலையை எதிர்ப்பாரா? திமுக எதிர்த்த ஒருத்தர் இப்போ ரெட்டலை எதிர்ப்பாரு. கண்டிப்பாக அந்த திமுகவுடைய சூரியனை வச்சு ஓட்டு கேட்பாரு. கண்டிப்பாக. இது அந்த மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்கன்னு கேட்குறேன். அந்த மக்கள் காலங்காலமாக இப்போ நம்ம ஐயா நிற்கிறாரு, ஓபிஎஸ் நிற்கிறாரு, ஓட்டு போட்டு வேலை. ஆமாம், என் ஓட்டு இலக்கித்தானே, நான் போட்டுட்டு தானே இருக்கேன், இத்தனை வருஷமாக நான் போடாமல் இந்த தடவை சூரியனைத்தான் போடணும். அது நம்ம எதிரி கட்சி, நான் போட மாட்டேன்னு ஊரில் இருக்கிற கிளடி சொல்லுமா சொல்லாத. அந்த கிளடிக்கு அரசியல் புரிதல் இருக்காது. இந்த ஆக்சுவலாக அந்த நடக்கிற சண்டை கூட தெரியாது. உங்கள் தர்ம யுத்தமும் அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, கும்பிடுவாங்க, ரெட்டலை காட்டுவாங்க, நம்ம கட்சி அப்படின்னு. அவங்களாம் எம்ஜிஆரோட விசுவாசியாக இருந்திருப்பாங்க, ஜெயலலிதா அவருடைய விசுவாசியாக இருந்திருப்பாங்க. காலங்காலமாக அந்த சின்னத்தை வந்து அவங்களுக்கு வந்து பிராண்டிங் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா எம்ஜிஆர் காலத்தில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னொரு விஷயமும் கேட்கணும், இந்த எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவங்கெல்லாம் வந்து கையில் பச்சை குத்திப்பாங்க, ரெட்டலை சின்ன. ஆமாம், அந்த பச்சை குத்தத்தோடு வந்து திமுகவில் சேர்றாங்களே, இவங்களுக்கு உறுத்தாதா, இல்லை எதனா வேறு எதனா பண்ணுவாங்களா? இல்லை, இப்போ எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது. இப்போ பெரும்பாலான பேர் கையில் நான் வந்து ரெட்டலையை வந்து சின்னத்தை வந்து பார்த்துருக்கேன், பச்சை குத்தி வச்சுருப்பாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களும் பச்சை குத்தி வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ ஏதாவது ஒரு லவ் பண்ணுறோம், பிரேக்கப் ஆனவுடனே நம்ம வந்து கழட்டி விட்டால் நம்ம டக்குன்னு அந்த பொண்ணு போட்டோ பேரோ தெரியாமல் மேலேயே ரீடாட்டோ பண்ணுவோம்ல, அது மாதிரி ஐயா ஓபிஎஸ் ரீடாட்டோ பண்ண போகிறாரா, இல்லை வந்து புதுசாக இதை அழிச்சிட்டு ரெட்டலை அழிச்சிட்டு இந்த பக்கம் உதயசூரியன் சின்னத்தை டாட்டோ புதுசாக போட போகிறாருன்னு தெரில. அவர் எப்பயுமே ஒரு புரட்சி நாயகன் மாதிரி தான். அவர் என்ன பண்ணாலும் ஸ்ட்ராங்காக பண்ணுவார். ஏன்னா அவருடைய மன உறுதியும் வலிமையும் இப்போ எப்படி திமுகவில் போய் சேர்ந்தார் அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ அவர் ஆதாயத்துக்காக என்ன வேண்டாலும் எப்படி வேணாலும், அதாவது சொல்லும்போது யானை வேஷம் போட்டால் போகணும், குரங்கு வேஷம் போட்டால் தாவணும், நாய் வேஷம் போட்டால் குலைக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் எல்லாத்துக்கும் தயாராகிட்டார்னு நினைக்கிறேன். அவர் இனி இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை, நான் நிராயுதபாணியாக இருக்கேன், ஒன்றும் கிடையாது, இவர் எதுவும் இல்லை, நீ என்ன வேணால் சொல்லிக்க, என்ன வேணால் கழுவி ஊற்றிக்க, அடிமட்ட தொண்டன் துப்புறியா துப்பிக்க, நான் அவரை பழி வாங்கணும், நான் எடப்பாடி பழனிசாமி பழி வாங்கணும், என் கட்சியை விட்டு தூக்கிட்டு இல்லை, நான் அதனால் போகிறேன், நான் வந்து உதயசூரியன் சின்னத்தை கூட பச்சையை குத்துவேன் அப்படின்ற மனநிலைக்கு அவர் வந்துட்டார்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கையில் நம்ம இரட்டை சின்னம் இருந்த இடத்துல ரீடாட்டோவையோ இல்லை அது மேலே வந்து சூரியனை வரைகிறாரா, இல்லை தனியாக இந்த பக்கத்து சூரியனை வரைகிறாரான்னு தெரியல. ஆனால் ரீடாட்டோவை நம்ம கண்டிப்பாக அவர் கையில் பார்க்கலாம், அதை ஒரு ரீல்ஸாக கூட நம்ம பார்க்கலாம். ஓபிஎஸ் வந்ததால் திமுகவுக்கு ஏதாவது ஒரு நன்மையோ பலனோ கிடைக்குமா? நம்ம வந்து அதை சொன்ன மாதிரி 4 பேர் நல்லா இருக்கணும்னா எதுவுமே தப்பு இல்லை. யார் அந்த 4 பேர்? நான் என் பொண்டாட்டின்ற பிள்ளைங்க. அந்த மாதிரி நன்மை யாருக்கு கிடைக்கும்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைக்கும், அவங்க பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அவரை நம்பி இருக்கிற நண்பர்களுக்கு கிடைக்குமானா அதுவே மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான். இது வரைக்கும் அவரை நம்பி போன எம்எல்ஏக்களை எத்தனை பேரை நட்டாந்தரில் விட்டுட்டாரு. அவங்க வந்து நிராயுதபாணியாக இருந்து கடைசியில் அதிமுகவே தஞ்சம் வந்து இதுதான் எனக்கு தாய் கழகம், நான் அங்கேயே வந்துடுறேன், நான் இங்கேயும் போகலன்னு வந்துட்டாங்க. இன்னைக்கு அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு சிலர், அதாவது அவருடைய நண்பர்கள், அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் கடைசி வரையும் ஓபிஎஸ் கூட பயணிப்பார்களா என்பதே மிகப்பெரிய ஒரு சந்தேகம், ஒரு கேள்விக்குறி. அப்படி இருக்கிற பட்சத்தில் திமுகவால் ஆதாயம் அடைய போகிறதுக்கு ஆளுன்னு இருந்தால் அவங்க 2 பேரும் மட்டும்தான் இருப்பாங்க, அவருடைய வீட்டில் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த ஆதாயம் வந்து தனிப்பட்ட ஆதாயமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ அன்றைக்கி அதிமுகவில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அவர் ஆரம்பத்திலேருந்தே திமுகவால் ஆதாயம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். அதிமுகவை அவருடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் பயன்படுத்தி கொண்டார். இங்கே தொண்டர்களுக்கும் செய்யலை, கூட இருந்தவர்களுக்கும் எதுவும் செய்யலை, 10 பைசா பாக்கெட்டுன்னு எடுத்து செலவு பண்ண மாட்டாங்கிறத அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளுமே நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது அப்போ உண்மையாக தானே இருக்கும். இப்போ அவர் கூட பயணித்தவங்களே சொல்கிறாங்கல்ல, அவர் 10 பைசா செலவு பண்ண மாட்டாருங்க, நான் அவரை நம்பி போகிறேன், எனக்கு என்ன செய்வார்? இது வரைக்கும் நாங்கள் நம்பி போன எம்எல்ஏக்களுக்கு அவர் என்ன செஞ்சார்? எதுவுமே செய்யலை. நீங்கள் ஒரு அணியாக இருப்பீங்க, அவங்க கூட நாங்கள் ஒரு அணி தோழர்களாக இருக்கலாம்னு பார்த்தோம், கடைசியில் எங்களை நடுத்தூரில் விட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்களே அப்படிங்கிறதா நீங்கள் அவங்களுடைய மனநிலை. இவரை யாரும் நம்ப தயாராக இல்லை. ஓபிஎஸ் அவர்களை அதிமுக தொண்டர்களும் சரி, அவருடைய நண்பர்களும் சரி, அதிமுகவால் வெளியேற்றப்பட்டவர்களும் சரி, முழு மனதாக ஓபிஎஸ்ஐ இதுவரை
நம்பவில்லை. இவரோட வேண்டா விருப்பாக ஏதோ நமக்கு இதுவே அவர் எப்படி திமுகவை வந்து நமக்கு கிடைச்சதே போதும் அப்படின்னு வெந்ததை தின்ட்டு விதி வந்தால் சாவோம், இதுதான் நமக்கு வாழ்க்கைன்னு போகிறாரோ, அது மாதிரி நமக்கு ஐயா தான் கதின்னு கூட இருக்கிறவங்களும் அதே மாதிரி பயணிக்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, பல்வேறு விஷயங்களை டீப்பாக டிஸ்கஸ் பண்ணோம். குறிப்பாக ஓபிஎஸ்ஸால் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நன்மை அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேயர்களே, இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.